ஏன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தது என்பது இது விடயமாக உண்மையில் நான் நடந்த உண்மைகளை கூறப்போனால் மக்கள் வேறு விதமாக கட்சியில் இவருக்கு வாக்களிப்பதால் என்ன கிடைக்கப் போகின்றது என்று கேட்கின்றார். நான் ஒன்று கேட்கின்றேன், 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எதை பெற்றிருக்கின்றோம்? ஒன்றையுமே தரவில்லை. அவர்களை வெற்றி பெறச் செய்திருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த அபிவிருத்தி திட்டத்துக்கான பணம் முடிவதற்கிடையில் உடனடியாக கட்சி மாறி சஜித் பிரேமதாச ஆதரிக்கின்ற நிலைக்கு கொள்கை இல்லாமல் மாறுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்த பாதைகள் அப்படி கட்சி மாறி வந்து தமிழர்களை ஏமாற்றி இப்படி 2018ஆம் ஆண்டு நாங்கள் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று மைத்ரிபால சிறிசேனா அவர்களை வெல்ல வைத்தோமோ அவர் மஹிந்த ராஜபக்சவை பிரதம மந்திரியாக வைத்துக்கொண்டு இது உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. ஒரு சிலரின் தான் தோன்றித்தனமான தமிழர்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், ஒற்றுமையாக தமிழ் தேசியத்தை பேண வேண்டும், ஒரே குரலில் தங்களது பிரச்சினைகளை சர்வதேசத்திற்கும் உள்நாட்டிற்கும் சொல்ல வேண்டும், எங்களுடைய தீர்வுகளையும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்தில் அரியநேத்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விடயத்தை நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று தமிழினத்தின் ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக, அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் நாங்கள் உண்மையில் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுடைய அருள்வாக்கு கூறுகின்ற எங்களுடைய அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார் அவர்கள் அருமையாக சொன்னார். தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து பயணித்தவர், தளராத வயதிலும், இப்போது அவருக்கு 88 வயது, அந்த வயதிலும் கூட அவர் தமிழ் தேசிய பற்றோடு, தமிழ் உணர்வோடு இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னால் நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியலில் தடம் புரளாமல் ஆன்மீக பணியிலும் சரி, அரசியல் பணியிலும் சரி மிகவும் அருமையாக பணியாற்றிய உயர்ந்த ஒரு சான்றோர். அப்படிப்பட்டவர் சொல்லுகின்றார், இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரை பின்பற்றாமல் நாங்கள் யாரை பின்பற்றுவது? தந்தை செல்வாவின் காலத்தில் அவர் அரசியல் செய்தவர். எனவே அவர் சொல்லுகின்றார், இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், தமிழர்களது பிரச்சினைகளை வெளியுலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் இடித்துரைக்கின்றார். எனவே ஒரு மூத்த அருட்தந்தை அவர்களுடைய அந்த அருள்வாக்கு அல்லது அவருடைய அருமையான அந்த கருத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் சங்கற்பம் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த நடைபெறுகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் தேசிய குரல் ஒற்றுமையாக இருக்கின்றது. ஒரே குரலில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்ல போகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டோம். உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று சொன்னார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை 15 ஆண்டுகளாக. அடுத்த கட்டமாக தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்துதல் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய கலாசார நிலையங்கள் அழிக்கப்படுகின்றன, அந்த இடங்களில் விகாரைகள் கட்டப்படுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. அந்த இடங்களிலெல்லாம் பௌத்த விகாரைகள் இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாமல் தமிழ் மக்களை யுத்தத்தின் பின்னரும் ஒடுக்கின்ற அந்த சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் முழுமையாக இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவன இந்த மேய்ச்சல் தரை இப்போதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். 365 நாட்களுக்கு மேலாக அகிம்சை ரீதியாக வீதியிலிருந்து போராடிய அந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இந்த ஜனாதிபதியால் கொடுக்கப்படவில்லை. 100 நாட்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எங்களுக்கு முழுமையாக்கி தர வேண்டும் என்று போராடினார்கள், அதுவும் கேட்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த 8 ஜனாதிபதிகளின் ஆட்சி காலத்திலும் அவர்களுக்கு வாக்களித்து இருந்தும் கூட அவர்கள் எங்களை தாராளமாக ஏமாற்றி இருக்கின்றார்கள். இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலும் கூட சில வேளைகளில் பொது வேட்பாளர் இறக்கப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் ஆரோ ஒரு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்திருப்போம். ஆனால் முதல் தடவையாக இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற போது அதேவேளை தமிழர்களின் கோரிக்கைகளை மையமாக வைத்து இறக்கப்பட்டிருக்கின்றார், தீர்க்கப்படாத பிரச்சனைகளை மையமாக வைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை விடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்படுவதற்கு நாங்கள் வழிகொள்ளக்கூடாது. கேட்கின்றார்கள்,
இந்த வேட்பாளர் வெல்லப் போகின்றாரா என்று கேட்கின்றார்கள். இவருக்கு வாக்களிப்பதால் என்ன கிடைக்கப் போகின்றது என்று கேட்கின்றார். நான் ஒன்று கேட்கின்றேன், 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எதை பெற்றிருக்கின்றோம்? ஒன்றையுமே தரவில்லை. அவர்களை வெற்றி பெறச் செய்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை வெற்றி பெறச் செய்தோம், மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடித்து. பிறகு மைத்ரிபால சிறிசேன என்ன செய்தார்? 2018ஆம் ஆண்டு நாங்கள் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று மைத்ரிபால சிறிசேன அவர்களை வெல்ல வைத்தோமோ அவர் மஹிந்த ராஜபக்சவை பிரதம மந்திரியாக வைத்துக்கொண்டு அவர் அழகு பார்க்கின்றார். பேச்சுவார்த்தை நடந்தது, அரசியல் ஜாப்பு தருவோம் என்றார்கள், ஏமாற்றி விட்டார்கள். சந்திரிகா அம்மையார் சமாதான தேவதையாக வந்தார், என்ன செய்தார்? கடைசியாக அவரும் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். எனவே எங்களுடைய அரசியல் வரலாறு என்பது ஏமாற்றப்படுகின்ற வரலாறாக இருக்கின்றது, அவர்கள் ஏமாற்றுகின்ற வரலாறாக இருக்கின்றது. எனவேதான் தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழ் சமூகங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு வெளியில் இருக்கின்ற மக்களும் கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கின்றார்கள், நாங்களும் கூட இவர்களை ஆதரிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கின்றோம் என்று. எனவே நியாயத்தின் பேரில், நீதியின் பேரில், உரிமையின் பேரில், நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் என்பதன் பேரில், அழிக்கப்பட்ட சமூகம் என்றதன் பேரில் நாங்கள் நீதியை நிலைநிறுத்துவதற்காக, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக, ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக எங்களுக்கு ஆண்டகை ராயப்பு யோசப் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இறுதி யுத்தத்தின் போது 1,46,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார். அவர் கூட அந்த இழப்புக்குரிய நீதியை பெற வேண்டும் என்று முயற்சித்தார், அவரும் கண்ணை மூடிவிட்டார். ஆனால் நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை அழகாக சொன்னது, உண்மையை கண்டறிய வேண்டும், இறுதி யுத்தத்தின் போது என்ன நடந்தது என்று உண்மையை கண்டறிய வேண்டும், அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அடுத்ததாக மீண்டும் இப்படியான அவலங்கள் ஏற்படாமல் இனப்பிரச்சனைக்குரிய நிரந்தரமான தீர்வை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எதுவுமே நடக்கவில்லை. 15 வருடங்களாக யுத்தத்தின் பின்னர் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இப்போது ஒரு கதை பேசப்படுகின்றது, மீளப்பெற முடியாத அதிகாரத்தை தந்திருக்கின்றார் என்ற ஒரு கதை இப்போது அழகாக சொல்லப்படுகின்றது. மீளப்பெற முடியாத அதிகாரம் என்றால் எந்த விடயத்திற்கு அந்த மீளப்பெற முடியாத அதிகாரம் தரப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். சமஷ்டி ஆட்சி முறையில் மீளப்பெற முடியாத இந்த அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். இது மொட்டை கடிதம் எழுதுவது போன்று மீளப்பெற முடியாத அதிகாரம் தந்தபடியால் அதற்குள் சமஷ்டி இருக்கின்றது என்று எங்கள மக்களை ஏமாற்றுவதற்கு பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் 8 தடவைகள் 46 ஆண்டுகளாக ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் கீழ் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் திண்ணமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், முதல் தடவையாக தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்களை, தமிழ் பேசுகின்ற சமூகத்தை நம்பி இறக்கப்பட்டிருக்கின்றபடியால் நாங்கள் எங்களுடைய தமிழனின் கடமையை, நான் தமிழன், தமிழ் பேசுகின்ற தமிழன், நான் தமிழ் மண்ணில் வாழுகின்ற தமிழன், வடக்கு கிழக்கு யுத்தத்தின் போது முழுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்த தமிழன் என்ற அடிப்படையிலும், வலிகளை சுமந்த சமூகம் என்ற அடிப்படையிலும் நாங்கள் தமிழ் தேசிய வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர், புத்திஜீவிகளால் இறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேட்பாளர், மற்றது மத தலைவர்களால் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், ஊடகவியலாளர்கள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வேட்பாளர், இப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாக எமது தமிழர்களின் வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்தில் உருக்கமாகவும் வினயமாகவும் உரிமையுடனும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நான் சார்ந்த கட்சி, நான் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவன், ஒரு ஆயுட்கால உறுப்பினர், அதனூடாக நான் மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முன்னாள் உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த எமது கட்சி தற்பொழுது எடுக்கின்ற இந்த முடிவை, நான் களத்திலே நின்று இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் சார்பாக நாங்கள் களத்திலே நின்று மக்களுக்கு தெளிவூட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மக்களுடன் களத்தில் நான் சென்ற வேளை சில கேள்விகளுக்கு பதில் இருக்கக்கூடிய கடப்பாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே நாங்கள் மக்களுடன் வாக்களிக்கும்படி கேட்கின்ற போது, ஏன் உங்கள் கட்சி மாற்று முடிவெடுத்திருக்கின்றது, நீங்கள் சங்குக்கு வாக்களிக்க சொல்லுகின்றீர்கள் என்று. உண்மையில் நான் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது கூறுவது, நான் ஒரு தமிழன். கடந்த காலங்களில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தமிழர்களினால், புத்திஜீவிகளினால்
தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற 6-7 கட்சிகள், தற்பொழுது 9 கட்சிகள் நினைக்கின்றேன், அத்தனை கட்சிகளும் ஒருமித்து நின்று இந்த தேர்தலிலே ஒரு தமிழனை 38 சிங்களவர்களுடன் சேர்ந்து போட்டியிட வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எனது பதிலை எடுத்திருந்தேன். இருந்தாலும் அவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தது என்பது. இது விடயமாக உண்மையில் நான் நடந்த உண்மைகளை கூறப்போனால் மக்கள் வேறு விதமாக கட்சியின் பிளவுக்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்று கூட தீர்மானிக்கலாம். உண்மையில் அந்த அடிப்படையில் நான் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவன், இந்த கட்சியில் பிளவுபடக்கூடாது என்ற அடிப்படையில் நான் அவர்களுக்கு என்னால் கூறக்கூடிய ஒரு விடயம், இது உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களின் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. ஒரு சிலரின் தான் தோன்றித்தனமான தன்னார்வத்துடன் செயற்படுகின்ற, தன்னிச்சையாக செயற்படுகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கையின் ஊடாக திணிக்கப்பட்ட ஒரு திணிவுதான் இது என்றுதான் நான் மக்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்றேன். உண்மையில் மக்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, இத்தனை புத்திஜீவிகளும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற காலகட்டத்தில் ஏன் உங்கள் கட்சி இணையக்கூடாது என்ற கேள்வியை அடிக்கடி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை அவர்கள் கேட்கின்ற கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த சிங்கள தேசியத்துக்கு எதிராக, கடந்த காலங்களில் நாங்களும் சிங்கள தேசியத்துக்கு வாக்களிப்போம் என்று கட்சி எங்களை வலியுறுத்தியது. இருந்தாலும் கடந்த முறையை தேர்தலில் நான் மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரிக்க மாட்டேன் என்று நான் பகிரங்கமாக கூட்டத்தில் பேசிய என்ற அடிப்படையில், உணர்வு உள்ள, மானம் உள்ள, மரியாதை உள்ள ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் உண்மையிலே எமது இந்த முடிவு மக்களை ஒரு அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது. அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு என்னால் விடை கூட அளிக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றேன். நாங்கள் கடந்த காலங்களில் தமிழ் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஒருவரை நிறுத்தவில்லை. கடந்த காலங்களில் தமிழர்கள் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள். கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், இவ்வாறான ஒட்டுமொத்த கட்டமைப்பினூடாக இவரும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. மக்களின் எதிர்பார்ப்பு இன்று தமிழ் சமூகம் ஒன்று சேருகின்ற ஒரு தருணத்தில் ஒரு கட்சி மட்டுமே தனித்து நிற்க வேண்டும் என்றதுக்கு என்னால் பதில் கூற முடியாது. ஆகவே அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, நாங்கள் தமிழர்கள் தமிழனாக, தன்மானமுள்ள தமிழனாக, தனித்துவமாக, ஒருமித்த குரலில் ஒரே புள்ளியில் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நானும் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றும் எமது முக்கிய பிரமுகர்கள் களத்தில் நின்று நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டுகின்றோம். தமிழ் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே கிராமங்களில் சென்றால் தெரியும், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் மக்கள் தலைவர்கள் தான் இன்று குழம்பி போயிருக்கின்றார்கள். ஒருக்கா சொல்லுகின்றார்கள், ரணில் விக்ரமசிங்கா தான் எங்களுக்கு அபிவிருத்தியை தந்தவர், அவரின் ஊடாகத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கு சில அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம் என்று. அது சொல்லி 3 நாளைக்கு இடையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த அபிவிருத்தி திட்டத்துக்கான பணம் வேலை முடிவதற்கிடையில் உடனடியாக கட்சி மாறி சஜித் பிரேமதாச ஆதரிக்கின்ற நிலைக்கு கொள்கை இல்லாமல் மாறுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்த பாதைகள் அப்படி கட்சி மாறி வந்து தமிழர்களை ஏமாற்றி இப்படி தமிழ் கட்சியிலேயும் இருந்து மாறுகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றது. உண்மையில் இது ஒரு கவலை அளிக்கின்ற விடயம். இதனை தலைவர்கள் ஒரு சிலர், ஒட்டுமொத்த தலைவர்கள் அல்ல, தலைமைகளுக்குள் சில கருத்து முரண்பாடு இருக்கின்றது, அவர்களுக்கும் தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆகவே எமது மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைமைகள் ஏகோபித்த ஒரு முடிவை எடுப்பதை விட்டு சிலர் நியாயமாக சிந்தித்து கடந்த கால வரலாறை அறிந்து மக்களின் நிலைமைகளை அறிந்து அவர்கள் சில தீர்மானங்களில் பிளவுபடுத்தான் நிற்கின்றார்கள். இவ்வாறு மக்களை குழப்புகின்ற நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எதிர்வருங்காலங்களில் எமது கட்சி எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் போட்டியிடுமோ தெரியவில்லை. தற்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் எமது கட்சியைச் சேர்ந்த, அதாவது எமது மக்களின் தமிழ் தேசியத்துக்கு என்ற கொள்கையின் அடிப்படையில் போட்டியிட்டு
அதனூடாக மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கிழக்கில் ஒன்று வடக்கில் ஒன்று, அவர்கள்தான் எம்பியா வந்த என்ற அடிப்படையில் போலல்ல, மக்களின் சிந்தனைகள் செயற்பாடுகளை புறந்தள்ளி தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து திணிக்க முற்படுகின்றார்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் எந்த அச்சத்துக்கும் பயப்படாமல் வாழ்ந்தவர்கள். கடந்த கால யுத்தமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், எல்லாம் எதிர்நீச்சல் அடித்த எமது தமிழ் மக்கள் எவ்வளவோ விடயங்களை கண்டவர்கள், ஒழித்து ஓடினவர்கள், சுடப்பட்டு தாக்கப்பட்டவர்கள், உடைமைகள் இழந்தவர்கள், உரிமைகளை இழந்தவர்கள். ஆனால் இதை ஒன்றும் தெரியாதவர்கள் இன்று வந்து வழிகாட்ட புறப்பட்டு விட்டார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அவர்களாக உணர்ந்து மக்களின் நிலைமைக்கேற்று மாறி இந்த தேர்தலிலே நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் கூறி, எதிர்வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக எமது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அவர்கள் சங்கு சின்னத்தை ஆதரிப்பதாக முடிவெடுத்து விட்டார்கள். 1000 பேர் என்னதான் சொன்னாலும் சங்கு சின்னத்துக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதில் மாற்று கருத்தல்ல. இவர்கள் எதிர்பார்க்கின்றது போல சஜித்துக்கோ அன்றைய கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்கும் நிலைமையில் மக்கள் இல்லை. அவ்வாறு வாக்களிக்கின்ற மக்கள் தன்னிச்சையாக தங்களுக்கு மட்டுமான ஒரு சில தேவைகளை சேவைகளை பெரும் நோக்கில் மட்டும்தான் அப்படியான மக்கள் வாக்களிப்பார்கள். இனத்துக்காக, விடுதலைக்காக, உரிமைக்காக, எங்கள் உரிமைகளை காப்பதற்காக நினைத்திருக்கின்ற உண்மையான அப்பாவி மக்கள் என்றும் துணிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் உணர்த்துகின்றார்கள், இதனூடாக ஜனாதிபதியாக வருவாரா என்று ஒரு கேள்வியும் கேட்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் கூறுகின்றோம், அவர் நிச்சயமாக இந்த இலங்கை திருநாட்டு சட்டத்தின்படி ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது. அதன் அடிப்படையில் நாங்கள் கூறுவது, அவர் ஜனாதிபதியாக வருவார் என்று அல்ல, அவரை நாங்கள் ஒரு புள்ளியாக, அரியேந்திரனுக்கு அல்ல, அரியேந்திரன் ஒரு தமிழ் தேசியத்தின், தமிழ் மக்களின் ஒருமித்த குரலாக எங்கும் தனது குரலை உரத்து ஒலிக்கக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள, ஒரு கடந்து வந்த பாதையில் கரைபடியாத ஒரு தமிழ் பற்றாளன் என்பதை மட்டும்தான் நாங்கள் தெளிவுபடுத்துவது. ஆகவே நிச்சயமாக வருகின்ற 21ஆம் தேதி எமது மக்கள் சங்கைத்தான் ஊதுவார்கள், சங்க சின்னத்தையும் வாக்களிப்பார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இதனூடாக நாங்கள் வருகின்ற ஜனாதிபதி நிச்சயமாக ஒரு சிங்கள ஜனாதிபதி வருவார். அந்த ஜனாதிபதிக்கும் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் ஏன் பிரிந்து நிற்கின்றார்கள், ஏன் தமிழ் மக்கள் எமக்கு ஆதரவை தருகின்றார்கள் இல்லை என்பதை சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த எங்கள் செயற்பாடு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, எமது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற எமது அன்பு தமிழ் நெஞ்சங்கள் இன்று அங்கிருந்து அவர்களின் எதிர்பார்ப்பு கூட, எமது இலங்கை திருநாட்டிலே அதிகளவான மக்கள் தங்கள் வாக்குகளை சங்குக்கு அளிப்பதனூடாக தாங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அரச தலைவர்களுடன் எமக்கான தேவைகளை, எமக்கான பிரச்சனைகளை, எமக்கான நடந்த அட்டூழியங்களை நிமிர்ந்து நின்று பேசுவதற்கு ஒரு செய்தியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் அமையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறையருளும் ஆசீரும் வேண்டி இன்று நாங்கள் ஒன்றாக கூடி நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் ஒரு கட்டமைப்பாக கட்சிகளெல்லாம் தாண்டி, ஒவ்வொரு கட்சியும் தாண்டி எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம். நாங்கள் தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். என்னுடைய பெருமை என்னவென்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியாது, சிறு வயதிலேயே சென்ட் மைக்கேல்ஸ் நான் SSC படிக்கும்போது ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், தந்தை செல்வா, அமிர்தலிங்கம் போன்ற இளைஞர்கள் எல்லோரும் இங்கு முதலாக மட்டக்களப்பில் கூட்டம் ஒன்று போடுகின்றார்கள். எங்கள் சுதந்திரம் எடுத்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டு நினைக்கின்றேன். நான் SSC படிக்கும்போது அது 52ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அன்று அந்த வேளையில் ஜிஜி பொன்னம்பலம் தான் எங்கள் தலைவராக மக்கள் எண்ணினோம். அவர் வந்தார். திருமலை மட்டக்களப்பில் வின்சன் ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு
சிறிய முத்தவழியில் ஆசிரியர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆணித்தரமாக பேசினார், அடித்து பேசினார், இடித்து பேசினார். எந்த அளவுக்கு என்றால் மேசையில் இருந்த கிளாஸ் எல்லாம் உடைந்து பறந்தது. அப்போது குண்டு சோடா தான் மட்டக்களப்பில். இப்படி வளர்ந்த நாங்கள் அடுத்த நாள் எங்கள் ஆசிரியர் ராமலிங்க மாஸ்டர் அமரர் கேட்கின்றார், டேய் எல்லாம் போனீங்களேடா, கூட்டத்து போனீங்களாடா, என்ன சொன்னாங்கடா என்று நாங்கள் ஜிஜியை பற்றி தான் பெருமை கதைத்தோம். பேப்பரை பாருங்களா என்று பேப்பரை வாசிக்கின்றார். இப்படி பேசிய ஜிஜி பண்ணும் அடுத்த கிழமை எங்கள் தமிழ் இனத்தை தூக்கி எறிந்துவிட்டு யுஎன்பியில் அணைந்து விடுகிறார் தொழில் அமைச்சராக. அவர் தந்த பெரும் கொடை என்னவென்றால் காங்கேயன்துறை சீமேந்து ஃபேக்டரியும் மட்டக்களப்பில் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரி. ஆனால் அதற்கு அடுத்த வருடங்களில் வருகின்றார் தந்தை செல்வா. அமைதியாக பேசுகின்றார், ஆழமாக பேசுகின்றார், 6 பேரோடு வருகின்றார். அவர் வந்து தமிழ் விழிப்பு தருகின்றார். அவர் சொன்னதெல்லாம் பறிபோகின்றது, பட்டிப்பளை பறிபோகின்றது, கந்தலாய் பறிபோகின்றது என்று இந்த தந்தையோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு இறைவன் எனக்கு தந்த ஒரு பெரும் கொடை என்று நினைக்கின்றேன். அவரோட நல்ல வயது முதிர்ந்த காலத்திலும் கூட நான் அப்போது ஒரு இளம் குருவாக இன்னும் பட்டம் வரவில்லை, குரு மாணவனாக நான் அவருடன் பேசிக்கொண்டிருப்பேன். அவர் சொல்லுவார், நாங்கள் எவ்வளோ பெருமைப்பட்ட ராஜர்கள் கூட காட்சியை விட்டு தந்தை சொல்வார், அவர் வருவார், திரும்பி வருவார். இப்படியான காலத்தில் அல்ஃபிரட் துரையப்பாவின் கொலை நடக்கின்றது யாழ்ப்பாணத்தில். 40-50 பேர் மறியலில் வெளிக்கடையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மாவை சேனாதிராஜா, காசியானது, நாங்கள் மட்டக்களப்பு காசியானது, என்னுடைய தமையன் அல்போன் பேரை கொள்மில் படிப்பித்து கொண்டிருக்கிறார் சிலைவாயில் ஒரு கல்லூரியில். அங்கிருந்தவர்கள் எங்கிருந்த நாவற்குடாவில் சேயன் என்று இவர்கள் எல்லோரும் அடைபட்டிருக்கிறார்கள் வெளிக்கடையில். காரணம் அல்ஃபிரட் துரையப்பாவை யாழ்ப்பாணத்தில் யாரோ சுற்றலாம் என்று அனைவரையும் அடைக்கிறார். இப்படியான காலகட்டத்தில் இவருடைய செய்திகள் நான் மறியல் வீட்டில் போய் தமிழை சந்தித்த பிறகு அவருடைய செய்தியை நான் தான் கொண்டு செல்வேன் தந்தை செல்வாவிடம். அவர் எல்லோரும் முடிவு எடுக்கின்றார்கள், நாங்கள் எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம், 2 ஆண்டுகளாக போகின்றது, உண்ணாவிரதம் இருக்கப் போகின்றோம் என்று. அந்த செய்தி துண்டை நான் தான் கொண்டே தந்தையிடம் ஒரு சனிக்கிழமை பின்னேரம் கொடுக்க அவர் சொன்னார், டிவைன், நீங்கள் நாளை காலையில் வாங்க, நான் மறுபடியும் செல்வேன். கொடுத்துவிட்டு போய்கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய ஆஃபீஸ் கிளாக்கர் என்னை ஃபாதர் அழைக்கின்றான், தன்னை வரட்டாம் என்று அழைக்கின்றான். தன்னை பணியை விட்டு இறங்கி வருகின்றான் 14 வயதில். நான் கண்ணால் தண்ணீர் வடிய. டிவைன், அவரிடம் சொல்லுங்கள், தற்கொலை செய்ய வேண்டாம் என்று. உண்ணாவிரதம் இருக்கட்டும், தற்கொலை செய்ய வேண்டாம், அவர்கள் என்னுடைய நாளைய தலைவர்கள் என்று சொன்னதை தந்தை செல்வார். ஆகவே இந்த தந்தையோடு நெருங்கி பழகி இந்த தமிழர் கட்சியில் ஊறிய நான் இன்று அரசியல் கட்சியில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்று நடக்கும் ஒரு விடயம் என்னவென்றால், கட்சியில் கப்பால் சென்று நாங்கள் தமிழர்களாக ஒன்றாக நிற்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக அனைத்தையும் இழந்து நின்றோம். இப்போது கட்சியில் ஊடாக சென்று பிரயோசனமில்லை. ஆகவே நாங்கள் தமிழ் மக்களாக, வடகிழக்கு தமிழ் மக்களாக ஒன்றாக நின்று நாங்கள் உலகுக்கு காட்டப் போகின்றோம். நாங்கள் யார், எங்களுக்கு என்ன நடக்கின்றது, அனைத்தையும் இழந்து நிற்கின்றோம். ஆகவே எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று நாங்கள் இந்த சிங்கள தலைவர்களை நம்பவில்லை, ஆனால் நாங்கள் நம்பியிருக்கின்றோம். பொது கட்டமைப்பை. இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக இப்போது மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தமிழர்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்ற உணர்வுடன் எங்கள் தமிழர்கள் எங்களை
கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒன்றாக நிற்கின்றோம். நாங்கள் தமிழ் வேட்பாளர் அரியநேத்திரனை இந்த தேர்தலில் இறக்கியுள்ளோம். அவருடைய சின்னம் சங்கு. சங்கை பற்றி அழகிய பாடல்கள் நாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சங்கு எங்கள் சின்னமாக தேர்தல் அன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரின் வாக்கையும் இந்த சங்குக்கே நாங்கள் புள்ளி போடுவோம். அந்த சங்கே ஊதட்டும் முழங்கட்டும், உலகெல்லாம் கேட்கட்டும், எங்களுடைய தமிழருடைய நிலைப்பாட்டை உணரட்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக நின்று நாங்கள் நிறுத்தி பொது வேட்பாளராக வடக்கும் விளக்கம் சேர்ந்து நிறுத்தியுள்ள முன்னாள் பாராளுமன்ற அங்கத்தவர், இந்நாள் கிழக்கு இலங்கை விசேஷமாக அம்பலாந்துறை சேர்ந்தவர். இவர் தமிழர், இவர் சிங்களவரோடு ஒத்து வாழ்ந்திருக்கின்ற நாங்கள் சிங்களவர் குடியேற வேண்டாம்னு சொல்லவில்லை, குடியேற்ற வேண்டாம்னு சொல்லுகிறோம். சிங்களவர்கள் குடியேறுவது வேறு, சிங்களவர் குடியேற்றப்பட்டது வேறு. அதைத்தான் தந்தை செல்வா மீண்டும் மீண்டும் சொல்வார். பறை போகின்றது பட்டிப்பளை, பறை போகின்றது கந்தராய். என்ன செய்யப்பட்டது? அங்கே சிங்களவர் குடியேற்றப்பட்டார்கள். அதேவேளை மட்டக்களப்பு இந்த பேர்கள் எல்லாம் மறுபுதல் சிங்கள மக்கள் குடியேறினார்கள். நாங்கள் அரியநேத்திரனை எடுத்துக்கொண்டால் அவருடைய மனைவியின் தகப்பன் ஒரு சிங்களவன். அவர்தான் அம்பலாந்துறையில் வேத கோயிலுக்கு காணி தந்தவர். ஆகவே அந்த சிங்களவன் நாங்கள் ஒத்து வாழ்ந்தார், இல்லை என்று இல்லை. அதே போன்று எங்கள் கல்லடி மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் தர்மசேனா சிங்களவர். ஆனால் தமிழ் பெண்ணை கல்யாணம் பிறகு அவர் புலியடி புறாவில் இயேசுவை எந்த அளவுக்கு கல்வி கற்றார் சிங்களவர் என்றால் அவர் தான் விபுலானந்த ஸ்கூலை உருவாக்கியவர் தர்மசேனா. ஆகிய சிங்களவர்கள் தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்த ஒற்றுமையாக வாழ்ந்த காரணம் குடியேறினார்கள், குடியேற்றப்படவில்லை. குடியேற்றப்படும் போது தமிழர்களுடைய காணி பறிபோகின்றது, நிலம் பறிபோகின்றது, எங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் பறிபோகின்றது. அதைவிட மக்களை ஆமியை குடியேற்றுகின்றார்கள். பிறகு ஆமி போக அங்கு சிங்களவர்கள் குடியேறிவிட்டார்கள். இப்படியாக அலங்கோலமும் அசிங்கமும் நடக்கும் இந்த நாட்டிலே ஒரு வேட்பாளர் தமிழ் கட்டமைப்பின் ஆதரவில் ஒரு வேட்பாளராக நீக்கப்பட்டார். அரியநேத்திரன் அவர்களுக்கு உங்கள் மனமு வந்து உங்கள் வாக்கை மனமு கொடுத்து நீங்கள் கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் தெரிந்த அனைவருக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர் எல்லோரையும் அன்று நாள் இவர் சங்கு என்னும் நிலையத்தில் சின்னத்தில் போட்டியிடம் அரியநேத்திரன் நண்பன் அவருக்கு அவர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, நிச்சயமாக இல்லை. அதற்காக அவர் போட்டியிடவில்லை. தமிழ் மக்களுக்கு எவ்வளவு நோவுகள் வேதனைகள் இருக்கின்றது என்று சொல்வதற்காகத்தான் போர் நடந்தது. போரிலே கடைசியாக நடந்தது அமரர் ஆயர் ராயப்பு மன்னார் ராயப்பு சொன்னது போல குண்டு போட்டு இத்தனையோ 100 சொச்சமான குடும்ப 1000 சொச்சமான குடும்பங்களை அழித்தார்கள். இதெல்லாம் காரணம் நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே நான் சொல்ல வேண்டியது ஒன்று அன்று எல்லோரும் ஒன்றாக வந்து நாங்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லி ஒன்றாக நின்று எங்கள் வாக்கை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரியநேத்திரன் அவர்களுக்கு அன்புள்ளவர்களே உள்ளடி போட்டு அவரை வெல்ல வைப்போம். ஜனாதிபதியாவதற்காக அல்ல, எங்களுக்குள்ள வேதனையை உலகெல்லாம் அறிவதற்காக. கடந்த காலங்களில் இல்லாததை விட தீவிர பிரச்சாரங்களும் தீவிர கட்சி தாவுதல்களும் தீவிர வசைபாடுதலும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்ற ஒரு தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் இன்றைய தேர்தல் களம் இருப்பதை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தேர்தலிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது.
அந்த வேட்பாளர்கள் மத்தியிலே மூவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் ஒருவர் தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் குறிப்பாக எங்களுடைய மண்ணினுடைய மைந்தனாக போட்டியிடுவதை நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் எங்களுடைய பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் அவர்கள். உண்மையிலே இந்த எங்களுடைய தமிழர்களுடைய சிவில் அமைப்புகள் 80க்கு மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் சுமார் 10 தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகளும் இணைந்த வகையிலே ஒரு பொது வேட்பாளராக தமிழர்களுடைய ஒன்று திரட்டிய ஒரு திரட்சியாக அரியேந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே இருக்கின்ற 9 மாகாணங்களிலேயும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மாத்திரம்தான் இந்த பிரதான வேட்பாளர்கள் இன்று முகாமிட்டு இருக்கின்றார்கள். நாளாந்தம் மூளைக்கு ஒரு மேடைகளை போட்டு பொய்களை எங்கள் மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்கின்ற விடயங்களை குருதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இண வேண்டிய ஒரு தேவையினை உணர்ந்துதான் எங்களுடைய பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதை இங்கே தெரிவித்தார்கள். உண்மையிலே இந்த பொது வேட்பாளரின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய கடந்த காலங்களிலே சுமார் 70 ஆண்டுகளாக மேலாக இந்த மக்கள் கண்ட வலிகளும் வடுக்களையும் சுமந்த இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் மட்டும்தான் இந்த பிரதான கட்சிகளுக்கு தேவைப்படுகின்றன. கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை தந்து ஒப்பந்தங்களை செய்து அவற்றை கிழித்தெறிந்து எங்களுடைய தமிழர்களை மனங்களை சுக்குநூறாக உடைத்தவர்கள்தான் இன்று பிரதான வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதற்காக எங்களுடைய இந்த போராட்டங்களிலே உயிர்நீத்த மாவீரர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்தவர்களாக எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கின்ற சிவில் பொதுமக்கள் இழந்த இழப்புகள், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு வகையாக இழப்புகளை மனதில் கொண்டவர்களாக இந்த எதிர்காலங்களிலே தற்போது கூட தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் 3000 நாட்களுக்கு மேலாக வீதிகளிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள் வீதிகளிலே இழந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இளைஞர்கள் இன்றும் கூட இந்த சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய உணர்வுகளை மதிப்பவர்களாகத்தான் இந்த பொது வேட்பாளர் இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி கதிரையிலே அமர்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. அதற்கான சந்தர்ப்பம் எங்களுடைய தமிழர்களுக்கு இல்லை. இருந்தாலும் எங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு இதுவை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் கட்சி பேதம் மறந்து, இனபேதம் மறந்து, மொழிபேதம் மறந்து, சாதி பேதம் மறந்து இன்று ஒன்றாக நிற்கின்றோம். எங்களுடைய கட்சி வேறுபாடுகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கலைந்தவர்களாகத்தான் நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கின்றது. களத்திலேயும் குளத்திலேயும் இருக்கின்ற தமிழர்கள் இன்று ஒன்றாக திரண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் உலகத்துக்கும் இந்த அரசுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளருடைய செய்தியாக இருக்கும். நீங்கள் சங்க சின்னத்துக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் அந்த செய்தியைத்தான் உறக்கச் சொல்லும் என நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலையிலே எழுந்து அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய புல்லடிகளை சங்கு சின்னத்துக்கு நேரே உங்களுடைய ஒரே ஒரு புல்லடியை இட்டு எங்களுடைய பொது வேட்பாளருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அதனூடாக நீங்கள் அனைவரும் உங்களை நீங்களே வெற்றி பெற்றவர்களாக, நாங்களே எங்களுக்காக வாக்களித்தவர்களாக சிறந்த ஒரு செய்தியினை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. உண்மையிலே இந்த தேர்தலிலே ஏதோ ஒரு வேட்பாளர், பிரதம வேட்பாளர்கள் ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சங்கு சின்னத்தினூடாக நீங்கள் இந்த செய்தியை சொல்லாது விட்டால் எதிர்காலத்திலே இவ்வளவு காலமும் இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்கள் பட்ட அவசைகள் மறக்கப்பட்டு விட்டன, மறுதளிக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் இழந்து விட்டோம் என்பதாக
கருத்தாக முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆகவே அன்பார்ந்த வாக்காளர்களே, எதிர்வரும் 21ஆம் தேதி செல்லுங்கள், உங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு அழியுங்கள். விஷ்ணுவினுடைய கையிலே இருக்கின்ற சங்கு, இங்கு இந்த சங்குநாதம் வெற்றி நாதமாக ஊதட்டும், ஒளிக்கட்டும் என கேட்டு விடைபெறுகிறேன்.